இங்க வந்து இது என்ன காயின்னு சொல்லிட்டு மட்டும் போங்கம்மா. நீ ஒரு காயவா கேட்குற? எல்லா காயும் தான் கேட்குற. அதில் அம்மம்மம்மம்மன்னு இங்கேவா என்ன காய் இந்த காயவா கேட்குற? நீ எங்கே எதைக்காவது சமைச்சிருந்தீங்கன்னா அது என்ன காயின்னு சொல்லி இருக்கணும். இனிமேல் சமைக்கல கூட என்னென்ன காயின்னு சொல்லிட்டே சாப்பிடு. இங்கே இதான் சொரக்கா. இதாண்டி சொரக்கா. பார்த்தேல சொரக்காயா? இங்கே கட்டுறி சொரக்காயா? இதுதான் சொரக்கா. இந்த சொரக்காயை நல்லா சீவி போட்டு அப்படியே ஒன்றுமே தேவையில்லை நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி கடுகு வெங்காயம் பட்டை வத்தை போட்டு தாளித்து இதையும் அள்ளி போட்டு அப்படியே வதக்கி கஞ்சியை குடிச்ச முண்டாவில் இருக்கும். ஒரு உண்டை கஞ்சி குடிக்கலாம். அதுவும் தோட்டத்து காய் இப்படி காய் இது பண்ணணும். இப்போலாம் எங்கே சீக்கிரமாகவே காய்ச்சறது மாதிரி கம்பெனி காயை இதுகளில் விவசாய பூமிகளில் விளைய வச்சு சில இது அது என்ன சொல்லுவாங்க வேகமாக விளைஞ்சிருமில்லங்க. அப்போ 6 மாத்தையில் காய் காய்க்கும்டா 2 மாத்தையில் காய்க்கிறது மாதிரி விதையை வாங்கிடுறாங்க. வாங்கி அதை உடனே உருவாக்கி உடனே கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. சதன்னு தண்ணியாக இருக்கும் பார்த்துங்க. மாசமாக இருக்கிறவில்லையே அந்த மாதிரி நீர் சத்து கம்மியாக இருக்கிறவங்கள இதை சாப்பிட்டா நல்லதுண்டு வாங்க. நீர் அதாவது வீங்கு கால்கையில் வீக்கமாக இருக்கிறவங்க சுரக்காய் சாப்பிட்டா நல்லதுண்டு வாங்க. எப்படியோ எனக்கு தெரில, மருந்து இருந்தெல்லாம் சொல்ல தெரியாது. நான் படுத்த பத்த சொன்னாலும் சொல்லுவேன் நல்லது. ஆனால் சுரக்காயை நறுக்கி கூட்டு வச்சு சாப்பிட்டு கஞ்சி குடித்தா நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். அதனால என்ன வியாதி சொல்லமாகுது அதெல்லாம் சொல்ல தெரியாது. நம்ம என்ன இங்கே வைத்தியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொடி நல்லா இருக்குங்க. சுரக்கமாக எல்லாமே இருக்குது. அப்பா காட்டுக்குள்ளே வீடை கட்டி அம்மா வாட்டுக்கு நறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ வேண்டியது. எப்படி தோட்டம் தொடர்ந்து எங்கள் அத்தை நல்லா இருக்காது. முடியா அத்தைட்டு போவோம். அத்தைட்டு போய் 2 வார்த்தை வச்சுட்டு வருவோம். முடியா ஏமா ஒரு சொரக்காவை தூக்கிட்டு போமா? என்ன சொன்ன? சொரக்காவை தூக்கிட்டு போவா? மண்டையில் ஓங்கி கொட்டுனுண்டா. சொரக்காவை அத்தைகிட்ட போய் கேட்கணும். கேட்டுட்டு தான் எடுக்கணும். எதையும் கேட்காம தொடக்கூடாது. வா இதெல்லாம் என்ன ஏதுன்னு உனக்கு காட்டுன்னு கூட்டிகிட்டு வந்தால் சொரக்காயை பிடுங்குவோமாப்ல. நம்ம ஊருக்காரனுக்கு காட்டில் இருக்கிற மாங்காயை பார்த்தோன்னா மாங்காயை உடனே பிடுங்கணும். தேங்காயை பார்த்தா தேங்காயை உடனே பிடுங்கணும். அதை பார்த்துட்டு போகிற பழக்கம் இருக்காதே. எல்லாத்தையும் பிடுங்கணும்ன்ற என்ன வரும்? வா அத்தைகிட்ட போய் கேட்போம். ஏண்டா சரி பார்த்து வாடி. பரப்பு வயக்காடுமா இருக்குது. பார்த்து வா. பொண்ணு இருக்கு. ராகராசா இருந்துற போறாரு. பார்த்து வா. செந்தவட்டி இருக்கும் பூச்சா. பார்த்து வா. காலில் அடிச்சுன்னா அரின்னு இருக்கும். பார்த்து வா. பொண்ணு செடி இருக்கு. எல்லாம் பார்த்து வாடி. நடந்து என்னமோ அரிக்குதா? அடிப்பாடி. செந்தவட்டியில் மறைச்சிடாத. ஓடியா மணி ஆகிப்போச்சு. அத்தைகிட்ட கேட்டுட்டு இது ஒன்று. ஏங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தோப்பு வீட்டுக்குள்ள அதை காதலியே ஒழிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சினிமாவில்தான் அப்படி நடக்கும். நெசத்துலலாம் அப்படி கிடையாது. இதுதான் தோப்பு வீடு. இந்த வீடு எதுக்கு தெரியுமா? விவசாயத்தை பக்குவமாக பார்த்துக்கிட்டு பேசாண்டு அப்பப்போ வந்து தங்கி போகிறதுக்கு. சினிமாவுக்குள்ள கண்டதையும் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இதுதான் தோப்பு வீடு. தோப்பு வீடு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க. கட்டுறி தோப்பு வீட அப்படி ஒரு தோப்பு வீடு. சினிமாவில் எதையாவது எட்டுக்கட்டியே சொல்லுவாங்க. விவசாயியே பாவம் வந்தால் கொஞ்ச நேரம் ஆந்து சோர்ந்து செத்த விட இருந்துட்டு போகிறதுக்காக சின்னதாக ஒரு மோட்ரு ரூம் பக்கத்தில் ஒரு வீடை கட்டி வச்சுருப்பாங்க. உடனே அந்த மோட்ரு ரூமுக்குள்ளே எல்லாம் நடக்குது. மோட்ரு ரூமுக்குள்ளே காதலி ஒழிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் கட்டுக்கதையாக எடுக்கிறது. அப்போ தானே நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் நெசமாகவே அப்படிலாம் கிடையாது. மோட்ரு ரூமுன்றது விவசாயி வந்தோம்னா கொஞ்சம் நேரம் இலை பறி தங்குறதுக்கு. பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள்.